எனதருமை நாட்டுமக்களே, பாரதத்தின் இருபெரும் சாதனைகள் இன்று உலகத்தின் கவனத்தை ஈர்த்திருக்கின்றன. இதைக் கேட்டு நீங்கள் பெருமைப்படுவீர்கள். இந்த இருபெரும் வெற்றிகளும் ஆரோக்கியத் துறையில் கிடைத்திருக்கின்றன. முதல் சாதனை என்னவென்றால், இது மலேரியாவுடனான போராட்டத்தில் மலேரியா என்ற நோய் 4000 ஆண்டுகளாக மனித சமூகத்திற்கே ஒரு பெரும் சவாலாக இருந்து வருகிறது. சுதந்திரமடைந்த காலகட்டத்தில் இது நமது மிகப்பெரிய சுகாதாரச் சவால்களில் ஒன்றாக இருந்தது. 1 மாதம் முதல் 5 ஆண்டுகள் வரையிலான குழந்தைகளின் உயிர் குடிக்கும் அனைத்து தொற்று நோய்களில் மலேரியாவுக்கு 3வது இடம். இன்று நாட்டு மக்கள் அனைவரும் இந்தச் சவாலை தீவிரத்தோடு எதிர்கொண்டார்கள், முன்னேற்றமும் கண்டார்கள் என்பதை பகிர்ந்து கொள்வதில் எனக்கு பேருவகை ஏற்படுகிறது. உலக சுகாதார நிறுவனத்தின் அறிக்கை என்ன கூறுகிறது தெரியுமா? பாரத நாட்டில் 2015ஆம் ஆண்டு தொடங்கி 2023ஆம் ஆண்டிற்குள்ளாக மலேரியா பாதிப்பு விஷயங்கள் மற்றும் இதனால் ஏற்படும் இறப்புகளில் 80% வீழ்ச்சி காணப்பட்டிருக்கிறது. இது ஒன்றும் சிறிய சாதனையே அல்ல. மேலும் மிகவும் மகிழ்ச்சி தரும் செய்தி என்னவென்றால், இந்த வெற்றி நாட்டு மக்கள் அனைவரின் பங்களிப்பு காரணமாகவே கிடைத்திருக்கிறது. பாரத நாட்டின் அனைத்து இடங்களிலும், அனைத்து மாவட்டங்களிலும் அனைவரும் இந்த இயக்கத்தில் பங்கெடுத்தார்கள். அசாமின் ஜோர்ஹாட்டில் தேயிலை தோட்டங்களில் 4 ஆண்டுகள் முன்பு வரை மக்களின் கவலைக்கு காரணமாக மலேரியா இருந்து வந்தது. ஆனால் இதை வேரடி மண்ணோடு கெல்லி எறிய தேயிலை தோட்டத்தில் வசிப்பவர்கள் ஒன்று திரண்ட போது இதில் கணிசமான அளவுக்கு வெற்றியை ஈட்ட முடிந்தது. தங்களுடைய இந்த முயற்சியில் அவர்கள் தொழில்நுட்பத்தோடு கூட சமூக ஊடகங்களையும் முழுமையாக பயன்படுத்தினார்கள். இதைப் போலவே ஹரியானாவின் குருக்ஷேத்திரம் மாவட்டவாசிகளும் கூட மலேரியாவை கட்டுப்படுத்த மிக நேர்த்தியான மாதிரி ஒன்றினை முன்வைத்தார்கள். இங்கே மலேரியாவை கண்காணிப்பதில் மக்களின் பங்களிப்பு கணிசமாக வெற்றி பெற்றிருக்கிறது. தெருமுனை நாடகங்கள், வானொலி ஆகியவை வாயிலாக செய்திகள் ஓங்கி ஒலிக்கப்பட்டன. இதன் காரணமாக கொசுக்களின் இனப்பெருக்கம் குறைய கணிசமாக உதவியது. நாடெங்கிலும் இப்படிப்பட்ட முயற்சிகளால் தான் நம்மால் மலேரியாவுக்கு எதிரான போராட்டத்தை முன்னேற்ற முடிந்தது.